வெல்கம் டு சின்சான்ஸ் கிச்சன். லெட்ஸ் குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாயில்டு எக் ரோஸ்ட். வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு. 2 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவு பொரிஞ்சதும் இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த முட்டையெல்லாம் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணுற எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.